நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கடந்த காலத்துல உருவாக்கி வச்சுட்டு உங்களுக்குள்ள கரைஞ்சிட்டீங்கன்னா, அந்த மாறாதவற்றில் உங்களை நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி கொண்டீர்களானால், உங்களுடைய அகம் சுபாவத்துல உங்களை ஆங்கர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நினைவும் நினைவினால் உருவாகும் உலகமும் தன்னுடைய கொடுங்கோன்மையை உங்கள் மேல இழந்துருங்கயா. மெமரியும் மெமரியினால மேனிஃபெஸ்ட் ஆகிற ரியாலிட்டியும் அதோட டைரனியை இழந்துருங்க. அப்பதான் நீங்க தலைவன் ஆகிறீங்க. தனக்கு ஈஸ்வரன் ஆதலே, தனக்கு தலைவன் ஆதலே, தனக்கு கடவுள் ஆவதுதான் முதல் தேவைங்கயா. நீங்க உங்களுக்கே கடவுள் ஆயிட்டீங்கன்னா அப்ப நேச்சுரலா உலகத்துக்கும் கடவுளா இருந்து நல்லது பண்ணுவீங்க. அகம் சுபாவத்தின் பலத்தை, அயம் ஆன்மாவின் பலத்தை நினைந்தவர் தலைவனாகிறார், மறந்தவர் அடிமையாகிறார். அதனாலதான் ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம், அகம் ஸ்புரணமான அருணாச்சல ஸ்புரணமான ஆத்ம ஸ்புரணமான இந்த அயம் ஆத்மாவை பிரத்யேகாத்ம சைத்தன்ய ஜாக்கிரதத்தை உணர்ந்தோர் நினைந்தோர் உடனடி முக்தி, மறந்தோருக்கு பந்தம்.